அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் என்று சொல்ல வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே மாற்றி தருகிறீர். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் ஆகிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 25வது வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இங்க பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம்னு விலக்க கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. பேசுகிறவர் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாங்க. அந்த பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க முந்தின பகுதியில நம்ம பார்க்கிறோம், 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, சீனாய் மலையில தேவன் நியாயப்பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்தாரு. அப்போ ஜனங்கள் ரொம்ப பயந்தாங்க. ஆண்டவர் எங்க கூட பேச வேண்டாம், மோசையே எங்க கூட பேசட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத முதல் பகுதியிலையும், அடுத்து 2வது சீயோன் மலை, இதுல எருசலேம்ல இருக்க அந்த மலையில இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மளை நீதிமானாக்கி அந்த பரம எருசலேமுக்கு நம்மளை தகுதி உள்ளவங்களா மாற்றுறாங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தியானித்தோம். அதுல பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள், பூமியில பேசினது மோசே மூலம் தேவன் நம்ம கூட இஸ்ரவேல் மக்களோடு பேசினாரு. அவங்க செவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க தப்பி போகாம இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம கூட பேசுறாங்க. எபிரேயர் 1வது அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முந்தி பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலம் நம்ம கூட பேசின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம கூட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தம்முடைய கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் பேசுகிற சத்தத்துக்கு விட்டு விலகாம அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் கொடுத்த அந்த நாட்கள்ல பூமிய அசைய பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அது ஆண்டவர் திரும்ப வாக்கு பண்றாரு, இந்த பூமி வானம் இதெல்லாம் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆகாய் 2வது அதிகாரம்
6வது வசனம் 21வது வசனம். இது ரெண்டுலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாய் 2:6 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அடுத்து 21வது வசனம், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை வந்து வானமும் பூமியும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இதே இத வந்து சங்கீதம் 102 25 26 வசனங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 102 25 26 அவைகள் வானமும் பூமியும் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வானமும் பூமியும் என்ன செய்ய போறாரு? அசைக்க போறாரு. இன்னும் ஒரு தரம் என்று என்கிற சொல்லானது அசையாதவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. இங்க வந்து அசையாதவை நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும். அசை உள்ளவைகள்ன்றது வானம் பூமி இதெல்லாம் வந்து அசை உள்ளவைகள், மாறக்கூடியது. இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா தேவனால படைக்கப்பட்டவை, இதெல்லாம் மாறி போயிரும். அசையாதது எதுனா அடுத்த வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்து அசையாது நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வெளிப்படுத்தல கூட நம்ம வந்து புதிய வானம், இந்த பழைய வானம் பழைய பூமி எல்லாம் மாறி போய் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து மாறி போகும். இப்ப இருக்கிறது அசை உள்ளதெல்லாம் மாறி போயிரும், அசையாதவை நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கும்னா என்றென்றைக்கும், எட்டர்னல், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய, அசைவில்லாத ராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஆட்சி, அதை பெறுகிறவர்களாகிய நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நமக்கு வந்து அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை நம்ம பெற போறோம். அதுல ராஜாவா இயேசு கிறிஸ்து இருக்காரு, நம்ம அந்த ராஜ்யத்தை பெற போறோம். அதனால நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெறப்போகிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பயத்தோடும் பக்தியோடும். ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும், பக்தி உள்ளவர்களாய் இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்கணும். சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தரை வந்து பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிலிப்பியர் 3:3 வந்து ஆவியில ஆராதனை செய்யணும் போட்டிருக்கு. ரோமர் 12:1 அவருக்கு பிரியமான ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மளையே முழுவதுமா ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமான ஆராதனை நம்ம செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபை இருந்தா தான் தேவனுக்கு பிரியமான அந்த ஆராதனை செய்ய முடியும்.
அந்த கிருபைய நம்ம பற்றி கொள்றவங்களா இருக்கணும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அக்கினியா இருக்கிறாரு. பட்சிக்கிற அக்கினி, அழிவை கொண்டு வரக்கூடிய அக்கினியா இருக்கிறாரு. இது உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-8 வசனத்துல தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி, யாரெல்லாம் தேவனை அறியலையோ, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலையோ, அவங்களெல்லாம் நீதியுள்ள தண்டனை அவங்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்த நீதியுள்ள தண்டனை கொடுக்கும்படி பட்சிக்கிற அக்கினியா அவர் வெளிப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அந்த ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தம் உள்ளவர்களா, இந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படியா நம்ம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களா அந்த கிருபைய பற்றி கொள்ள வேணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பூமியில பேசுறவங்களுக்கு செவி கொடுக்காம விலகுனவங்க தப்பி போல, பரலோகத்திலிருந்து பேசுகிற தேவனோட சத்தத்துக்கும் நம்ம விட்டு விலகாம இருக்கணும். அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த மோசே மூலம் மோசே கிட்ட கர்த்தர் பேசும்போது இந்த பூமியை அசைந்தது. அதே மாதிரி திரும்ப ஒரு தடவை இந்த பூமியும் வானத்தையும் அசைப்பேன் வாக்கு பண்ணி இருக்கிறாங்க. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் அப்படின்றத பார்த்தோம். அசை உள்ளவைகள் மாறி போயிரும். வானம் பூமி இதெல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள், அதெல்லாம் மாறி போயிரும். ஆனா அசையாத தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம பெறப்போற நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நம்ம தீமை செய்ய மாட்டோம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து நம்ம முழுவதுமா தேவனுக்கு நம்மளை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறதற்கு அந்த கிருபைய நம்ம பற்றி கொண்டவர்களா இருக்கணும். தேவன் நியாய தீர்ப்பு நாள் அன்று பட்சிக்கிற அக்கினியா வெளிப்படுவாரு. யாரெல்லாம் அவரை அறிந்து கொள்ளலையோ, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலையோ, அவங்களுக்கெல்லாம் நீதியுள்ள தண்டனை கிடைக்கும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் வைத்திருக்கிறீர். நீர் அதில் ராஜாவாய் இருக்கிறீர். எங்களை ஆளுகை செய்கிறீர். ஆண்டவரே, அதை பெறுகிறவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் உமக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல ஆண்டவரே வளருகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாள் அன்று உமக்கு முன்பாக நிற்கும் போது நாங்க ஆண்டவரே குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. நீங்க கொடுக்கிற அந்த கிருபைய பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறான். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க.
உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய உதவி செய்ய. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் bless you.